மீன் குழம்பு வச்சே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. மீன் குழம்பு எனக்கு மட்டும்தான் வீட்டில் அதிகமாக பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அதை மாதத்துக்கு ஒருக்காவும் 3 மாதத்துக்கு ஒருக்காவும் குழம்பு வைக்கிறேன். ஃப்ரை பண்ணுறது தான் விரும்பி எல்லாரும் சாப்பிட்றாங்க, குழம்பு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தா குழம்புல இருக்கிற இதுதான் வந்து சத்தான மீன். ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணுறதுனால அந்தளவுக்கு சத்து வந்து இருக்காது. பட் இருந்தாலும் நல்லெண்ணெயில் தான் நான் வந்து மீன் குழம்பு வந்து வைக்கிறேன். ஆல்ரெடி இன்றைக்கி வந்து ஷூட் இருக்கிறதுனால, வீடியோவுக்கு போகிறதுனால வந்து சீக்கிரமாக குழம்பு வச்சிடணும். காலையிலே குழம்பு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்குது. ஏன்னா மற்ற நாளில் குழம்பு, ரசம், பொரியல் அந்த மாதிரி செய்ய வேண்டியதாக இருக்குது மதியம் ஒரு நேரத்துக்கே. ஞாயிற்றுக்கிழமைனா காலையிலே மீன் குழம்பு வச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. மதியமும் அந்த குழம்பு தான், நைட்டும் அந்த குழம்பு தான். மத்தி மீன் குழம்பு. அது போக சில்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கறி மீன் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து ஃப்ரைக்கு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தா சிக்கன் மாதிரியே இருக்கும், ஆனால் இது வந்து மீன் தான். ஸோ இதையும் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் மீன் குழம்பும் ஃப்ரையும் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். யாருங்கிறத கூடிய சீக்கிரம் வீடியோவில் சொல்கிறேன்.